வெல்கம் டு ஸ்ருஷ்டி ஃபார்ம்ஸ். எஸ், நீங்கள் பார்க்குறது வந்து சரிதான். நம்ம தோட்டத்தில் வந்து குறுமிளகு வந்து விளைஞ்சிருக்கு. இந்த செடி வந்து நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து வச்சோம். ஒரு 4 செடி பிளான்ட் வந்து வாங்கி வச்சோம். ஸோ அது வந்து இப்போ வந்து காய் காய்ச்சிருக்கு. செடி ஃபுல்லாகவே நல்லா அழகாக வந்து பெப்பர் வந்திருக்கு. இதுக்குரிய சீதோஷ்ண நிலை வந்து கொடுக்கறதுக்காக வந்து கூலாக இருக்க பிளேஸில் வந்து நட்டு வச்சுருந்தோம். 4 செடி நட்டு வச்சுருந்தோம். அதில் 3 தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதை வந்து நாங்கள் சரியாக கூட வந்து பராமரிக்கலை. ஜஸ்ட்டு நட்டு வச்சதோடு சரி, தென்னை மரத்து பக்கத்தில் நட்டு வச்சுருக்கோம். தென்னை மரத்துக்கு எப்போல்லாம் தண்ணி பாய்ச்சதோ அந்த தண்ணி மட்டும் தான் கொடுத்தோம். சடன்லி இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த 2 இயர்ஸ் கழித்து வந்து அந்த டைம் வந்த உடனே வந்து நல்லா அந்த கொடி ஃபுல்லாகவே பெப்பர் வந்து காய்ச்சிருக்கு. இயற்கை வந்து ஒரு அமேசிங் திங் தான். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இதை கவனித்து கொண்டு வந்திருந்தோன்னா இன்னும் சூப்பராக கொண்டு வந்திருக்கலாம். இல்லை, யாருக்கும் சமவெளியில் வந்து மிளகு வளர்த்த அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பராமரிப்புகள் எல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.